என்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் மெய்ப்பொருள் நாயன உழவர் பணி சார்பாக முக்தி ஜலேஸ்வரர் திண்டிவனம் பக்கத்துல பம்பல். இதுதான் நீங்க பாக்குற நுழைவாயில் கோபுரம். இந்த பக்கம் ஆயிரங்கால் தூண் மண்டபம் மாரி மடப்பள்ளி மாரி ஒரு தூண் இது. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு தூணிலையும் அவ்வளோ சிற்பங்கள் அழகாக பதிக்கப்பட்டிருக்கு. இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே உள்ள வாங்க. இதுதான் ராஜகோபுரம். ராஜகோபுரம் எப்படி சிதம் அடைஞ்சிருப்பாருங்க. இது வந்து அம்பாள். இது இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு தெரியல. அம்பாள் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் துவாரபாலகர் இருக்காங்க. இதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நந்தி பாருங்க. நந்தி இதெல்லாம் வந்து கல்வெட்டுகள் பதிச்சு நிறைய பெரிய வரலாறு இருக்குது. இந்த கோயிலுக்கு வரலாறு வந்து சாதாரண வரலாறு கிடையாது, ஏதோ பெரிய வரலாறு இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு கல்லுலையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒலிக்கிற உள் கட்டமைப்பு வரையும் எழுத்து வடிவங்கள் நிறைய பதிக்கப்பட்டது. அப்ப இந்த கோயில்களுக்கு வரலாறு அதிகமா இருக்குது. புராதன கோயில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 வருஷம் பழமையான கோயிலா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருப்பா, இந்த பக்கம் ஒரு மடப்பள்ளி.